வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் குருநாதர் அதில் அடுத்த தலைப்பு உபதேசம். குருவுடைய உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குரு நமக்கு என்ன உபதேசம் செஞ்சுருக்காங்க, அதை அம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வாழ்க வளம். உபதேசம். இந்த நாட்டில் எதற்கு குறைவிருந்தாலும் உபதேசத்துக்கு மட்டும் குறைவே இல்லை. ஞானிகள் மகான்கள் உபதேசம் கூட குறைவு என்றாலும் ஒருவர் மற்றவருக்கு தரும் உபதேசம் கணக்கற்றது. அத்தகைய உபதேசங்கள் விளக்கெண்ணெயை போன்றவை. கொடுப்பது சுலபமாகவும் குடிப்பது கடினமாகவும் இருக்கும். அதைவிட கொடுப்பவர்கள் அதை குடிக்காவிட்டால் போகிறது, முகர்ந்து கூட பார்க்காமல் நமக்கேன் கொடுக்கிறார்கள் என்ற வெறுப்பும் தோன்றும். அதிக கட்டுப்பாடு நிறைந்த உபதேசங்கள் பாமர மக்கள் பின்பற்றக்கூடிய உயரத்தை விட மிக அதிகமான உயரத்தில் நின்றுவிட்டதால் அவர்கள் அதை எட்டி பிடிக்கக்கூட முடிவதில்லை. குடும்பத்தில் இருப்பவர்கள், அதிலும் பெண்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். பெரும்பான்மையான ஞானிகள் கூட பெண்களை ஒரு தனி ஜாதியாகவே ஒதுக்கி தீண்டத்தக்காதவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இந்த நிலையில் என் குருநாதர் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றி போய் பெறுவதெவன் என்ற குறளுக்கு முழு விளக்கம் கொடுத்து அப்படி அறத்தோடு இல்வாழ்க்கை ஆற்ற எளிய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஞானம் என்பதே அறிவு ஆன்மா சம்பந்தப்பட்டது. அதில் ஆண் பெண் என்ற வேறுபாட்டிற்கே இடமில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். பலவீனம் என்பது உடல் அளவில் தான், அறிவில் அல்ல என்பதை உலகிற்கு உணர்த்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் கொடுக்கும் உபதேசங்கள் அவரால் உண்ணப்பட்டு ஜீரணிக்கப்பட்டு குறைகள் களையப்பட்டு அனைவரும் ஜீரணிக்கும்படி பக்குவப்படுத்தப்பட்டு அன்போடும் அடக்கத்தோடும் கொடுக்கப்படுகின்றன. இதை தின்றுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. உடலுக்கும் மனதுக்கும் உகந்தது என நான் கொடுக்கிறேன், சுவைத்து பாருங்கள், பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள், யாருக்கும் நஷ்டமில்லை என்பார். எத்தகைய மென்மையான ஆழமான, கேட்பவரை சற்றும் குழப்பாத ஆற்றுப்படுத்தல். ஆசையை ஒழிக்க முடியாது. தியானம் செய்ய வேண்டும் என்பதும் ஆசைதான். ஞானம் பெற வேண்டும் என்பதும் ஆசைதான். ஆசையை ஒழுங்குபடுத்தி அளவு முறையோடு அனுபவிக்கத்தான் வேண்டும். ஒரு பொருளை உண்டேன், சுவையாக இருந்தது, மறுபடியும் உண்ணுகிறேன். இந்த அளவுக்கு மேல் உண்டால் எனக்கு துன்பம்தான் என உணர்ந்து துன்பம் தராத அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கடையில் எனக்கு பிடித்தமான பொருள் இருக்கிறது, அது எனக்கு வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய விலையை கொடுத்துவிட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாய நியதியை மதித்துத்தான் ஆக வேண்டும். வேறு வழியில் பெற முயன்றால் துன்பம்தான். திடீரென்று எழுந்து வானத்தில் பறக்கவும் முடியாது. நம்மை இயற்கை நடக்கும்படியாகத்தான் வைத்திருக்கிறது. அந்த இயற்கைக்கு முரணாக நினைத்தாலும் துன்பம்தான். தியானம் என்பது உயிர் சக்தியை விரயத்திலிருந்து சேமிப்புக்கு திருப்புகிறது. ஆனால் அந்த சேமிப்பு தகுந்த பாதுகாப்பு இல்லாவிட்டால் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், பேராசை, கோபம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களால் சூறையிடப்படுகிறது. 10 நிமிடம் 20 நிமிடம் தியானம் செய்து ஒரு அளவு உயிர் சக்தியை சேமித்தால் ஒரே நிமிட கோபம் அத்தனையையும் தொலைத்து கட்டி விடுகிறது. எனவே தவத்தை போல் இன்றியமையாதது தற்சோதனையும். எந்த எண்ணத்தையும் அடக்கவோ அழிக்கவோ நினைக்காமல் அதை ஆராய்ந்து இந்த எண்ணம் ஏன் வந்தது, இதை போல முன்பு நினைத்த போது கிடைத்த அனுபவம் என்ன, இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இதை செய்தால் விளைவு என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாத எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும். இது எல்லோருக்கும் சாத்தியமா என்று தோன்றலாம். ஒரு முறை இருமுறை முயன்று பார்க்க பழக்கப்படுத்தி கொண்டால் அப்புறம் தானாகவே எண்ணங்கள் கணிக்கப்பட்டுவிடும். எனவே அருகுண சீரமைப்பு அவசியமாகிறது. ஒழுக்கம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. ஒழுக்கத்திற்கு நம் நாட்டில் விதிக்கப்பட்ட அளவுக்கு மீறிய கட்டுப்பாடே பல ஒழுங்கீனங்கள் மலிய காரணமாகிவிட்டன. ஒழுக்கம், கற்பு, பண்பாடு என்று சத்தம் போட்டுக்கொண்டு ஒழுக்கத்திற்கு அதிகம் மதிப்பு தராத மற்றவர்கள் கூட செய்ய கூசும் காரியங்களை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கம், கற்பு என்பவை சமுதாய நியதிகள், வாகனங்களின் ஒரு வழி பயணம் போல. தத்தம் உடல் மனம் நலம் காக்கவும் சமுதாயத்தோடு முட்டி மோதி கொள்ளாமல் இருக்கவுமே ஒழுக்கம் தேவையாகிறது. அப்படிப்பட்ட ஒழுக்கம் ஆண், பெண், குழந்தைகள், முதியவர் அனைவருக்கும் தேவையாகிறது. சிறை காக்கும் காப்பு என்ன செய்துவிட முடியும்? அவரவர் தான் மனதால் உணர்ந்து நிறைய காத்து கொள்ள வேண்டும். ஆண்களும் தான். அப்படியானால் ஒழுக்கத்தின் எளிய சூத்திரம் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ ஊறு செய்யாத செயல்களை செய்வதுதான் ஒழுக்கம். அனைவரிடத்தும் முட்டிக்கொள்ளாமல் சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் விமர்சனம் கமெண்ட், அதிகாரம் கமாண்ட், கட்டாயப்படுத்துதல் டிமாண்ட் மூன்றையும் ஒழித்துவிட வேண்டும். சகிப்புத்தன்மை, விட்டுக்கொடுத்தல், தியாகம் இருந்தால்தான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி கிட்டும்.
உலகின் பொருள் வறுமையை நீக்க நீண்ட நாட்களாக பலரும் பலவிதமாக முயன்று வருகிறார்கள். அவர்கள் முயற்சி வீண் முயற்சியாகவே தெரிகிறது. அறிவு வறுமை நீங்காத வரையில் பொருள் வறுமையை நீக்கவே முடியாது. தேவைக்கு மேல் சேர்த்து வைப்பதும் அறிவு வறுமைதான். தனக்கு என்ன வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உணராமல் தன்மானமின்றி ஒவ்வொன்றிற்கும் மற்றவரை எதிர்பார்ப்பதும் அறிவு வறுமைதான். இந்த அறிவை ஒவ்வொருவரும் பெறாத வரையில் செய்யப்படும் சீர்திருத்தங்கள், சட்டத்திட்டங்கள், போதனைகள், சேவைகள் எல்லாமே பயனற்றதாகத்தான் முடியும். எனவே முயன்று அந்த அறிவை பெற வேண்டியது ஒவ்வொருவரின் முக்கியமான கடமையாகிறது. பிறந்து 18 ஆண்டுகள் வரை இந்த சமுதாயம் நம்மை வளர்த்து விட்டிருக்கிறது. உண்ணும் ஒரு பிடி உணவிலிருந்து ஒவ்வொன்றும் பலரது உழைப்பால் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் சமுதாயத்திற்கு கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடனை ஏதாவது ஒரு வகையில் அறிவு அல்லது உடல் உழைப்பின் மூலம் திருப்பி கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்படி திருப்பித் தராமல் மற்றவர் உழைப்பிலேயே வாழ்பவர் ஒருபோதும் ஆத்ம திருப்தியை அனுபவிக்கவே முடியாது. வெறுப்பும் சலிப்பும் வேதனையும் தான் மிஞ்சும். பணத்துக்காக செய்யப்படும் ஆத்திகவாதம் போல பணத்துக்காக செய்யப்படும் நாத்திகமும் கொடுமையானதே. நாத்திகம் என்பதே இப்பொழுது தவறான விளக்கம் கொடுக்கப்பட்டு தவறான கோணத்தில் பார்க்கப்படுகிறது. சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மேலாக உள்ள உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளுதலே நாத்திகம். அது பகுத்தறிவு எனப்பட்டது. சித்தர்கள் அனைவரும் பகுத்தறிவாளர்களே. கல்லில் கடவுள் இல்லை என்பதால் மட்டும் பகுத்தறிவாளர்கள் ஆகிவிட முடியாது. பகுத்தறிவில்லாத ஆன்மீகம் பயனற்றது. ஆன்மீகம் இல்லாத நாத்திகம் பயங்கரமானது. சுவாமிகளின் மற்றும் ஒரு முக்கியமான உபதேசம் வாழ்த்து. அவரும் இடைவிடாமல் வையகம் அனைத்தையும் வாழ்த்தி கொண்டே இருப்பதோடு நம்மையும் வாழ்த்தி கொண்டே இருக்கச் சொல்கிறார். திட்டி திட்டி பழித்து படித்தே பழக்கப்பட்ட நமக்கு வாழ்த்துதல் புதிதுதான். ஆனால் என்ன அமைதி, ஆனந்தம், மனம் அமைதிக்கு வராமல் வாழ்த்தவும் முடியாது. பழக்கத்தினால் இந்த அமைதி வந்துவிடுகிறது. யாரை வாழ்த்துகிறோமோ அவர்களுக்கு மனம் குளிர்கிறது, அமைதி ஏற்படுகிறது. இருவருக்கும் இடையே இணக்கமான நட்புறவு ஏற்படுத்தப்படுகிறது. முதலில் தன்னைத்தானே வாழ்த்தி கொள்ளச் சொல்கிறார். ஒருவருக்குள்ளேயே முரண்பாடுகள் நிறைந்திருக்கிறது. தன்னைத்தானே வாழ்த்தி கொள்வதால் எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து நேர்மறையான எண்ணங்கள் சுய தீர்மானமாக வலுவேற்றப்படுகின்றன. அடுத்து வாழ்க்கை துணையை வாழ்த்துச் சொல்கிறார். இந்த உலகிலேயே யார் அதிக நெருக்கமாக இருக்கிறார்களோ என்றால் கணவன் மனைவிதான். அதே நேரம் யார் அதிக கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவும் கணவன் மனைவிதான். இந்த கருத்து வேறுபாடு வாய்ச்சண்டையாகவும் அடிதடியாகவும் சாபங்களாகவும் எதிர்பாராத விபத்துகளாகவும் மாறுகின்றன. எனவே வாழ்க்கை துணைவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொள்வது அவசியம் என்கிறார் என் குருநாதர். ஒருவர் சுவாமிகளிடம் தன் மனைவியால் தனக்கு தாங்குனா துன்பம் என்று முறையிட்டாராம். சுவாமிகள் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தாராம். 1 மாதத்திற்கு பின் அவர் மறுபடியும் வந்து, சுவாமி, என்ன அதிசயம், என் மனைவி மாறிவிட்டாள் என்று மகிழ்ச்சியோடு கூறினாராம். சரி, எப்படி வாழ்த்தினீர்கள் என்று கேட்டாராம். நீங்கள் ஒரு இடத்தில் தான் வாழ்த்தச் சொன்னீர்கள். நான் உங்களை விட மேலே போய் 3 இடங்களில் வாழ்த்தினேன். வாழ்க்கை துணை என்ற இடத்தில் வாழ்த்தினேன், மேலாளர் என்ற இடத்தில் வாழ்த்தினேன், இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் என்ற இடத்திலும் மனைவியையே நினைத்து வாழ்த்தினேன் என்றாராம். குழந்தைகள் 12 வயது வரை நம் சொல்படி கேட்கும் குழந்தைகள் அதன் பின் இன்றைய சூழ்நிலையில் பலத்த வேறுபாடுகளால் மிதக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நாம் இழுக்க, அவர்கள் மிதக்க எப்பொழுதும் இடிபாடுகள்தான். இருவருக்கிடையே இணக்கம் ஏற்பட வாழ்த்து பெரிதும் உதவுகிறது. உடன் பிறந்தவர் சுற்றம் இங்கும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் கருத்து வேறுபாடுகள் பெருகுகின்றன. வாழ்த்து தான் அதற்கு கை கண்ட மருந்து. எல்லாவற்றிற்கும் மேலாக பகைவர்களை வாழ்த்துச் சொல்கிறார். நம்மால் முடியுமா? ஆனால் காரண காரியங்களை அவர் விளக்கும் பொழுது நம்மால் முடிகிறது. நமக்கு துன்பம் விளைவிப்பவர்களை நாம் பகைவர்கள் என்கிறோம். நமக்கு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதனால் நமக்கு ஒரு வினைப்பதிவு கழிகிறது என்று பொருள். எனவே வினைப்பதிவு இல்லாவிட்டால் நமக்கு ஒருவரும் துன்பம் ஏற்படுத்த முடியாது. பஞ்சில்தான் தீப்பிடிக்கும், கல்லில் பிடிக்காது. அப்படியும் நமக்கு துன்பம் ஏற்படுத்துகிறவர் நம் வினைப்பதிவை கழிக்கிறார். நமக்கு நன்மைதானே செய்கிறார். பகைவர்களையும் வாழ்த்த வேண்டும் என்ற நல்ல நினைவால் பெரும்பகுதியான பாவப்பதிவுகளுக்கு மேல்பதிவு வந்துவிடுகிறது. வினைப்பதிவுகள் பெரும்பாலும் அழிந்து போவதால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈர்ப்பு திறனும் அற்றுப்போய் துன்பம் வழுக்கி கொண்டு போய்விடுகிறது. இத்தகைய அதிசயங்களை உலக சமுதாய சேவா சங்கத்தைச் சேர்ந்த பலர் பலவிதமாக அனுபவித்திருக்கிறார்கள். காலை வேளையில் வெளியே சென்ற பெண்ணின் கழுத்து நகையை அறுத்து கொண்டு போய்விட்டார் ஒருவர். வெறுப்போ கோபமோ இல்லாமல் அவரை நினைத்து வாழ்த்தி கொண்டே இருந்திருக்கிறார். மறுநாள் அதே பொழுதில் இந்தா உன் நகை என்று வீசி எறிந்துவிட்டு போய்விட்டாராம் நகையை கொண்டு போனவர்.
நம் நாட்டில் இப்படி நல்ல சக்தியை பெறுவதற்கு தான் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சிக்கும் சுற்றம் நட்பு என்று பலரை அழைத்து உணவளித்து மனம் குளிர்வித்து அவர்களிடம் வாழ்த்து வாங்குவது என்ற சம்பிரதாயத்தை வைத்தார்கள். இன்று அது வெறும் சடங்காகி போனது. வந்து கூடுபவர்கள் சாப்பிட்டுவிட்டு வாழ்த்துகிறார்களா என்பது வினாவிற்குரியது. எண்ணத்துக்கும் எண்ண அலைகளுக்கும் ஆற்றல் உண்டு என்பதை அனைவரும் அறிந்துதான் இருக்கிறோம். தீய எண்ணங்கள் நமக்குள்ளும் விஷத்தன்மையை ஏற்படுத்தி மற்றவர்கள் மனதிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நல்ல எண்ணங்கள் நமக்கும் நல்லதை கொடுத்து மற்றவர்களிடமும் நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. அதுதான் தர்மம் எனப்படுகிறது. அந்த தர்மத்தை சூது கவினாலும் முடிவில் தர்மம்தான் வெல்லும். இவற்றை வலியுறுத்தவே பெரியவர்கள் பலவிதமான கதைகளை ஏற்படுத்தினார்கள். அடி பெண்களே, நல்லதையே நினையுங்கள், நல்லதையே சொல்லுங்கள். தேவர்கள் நம் கண்ணுக்கு தெரியாமல் வானத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தலைக்கு மேல் அவர்கள் வரும்போது என்ன நினைக்கிறீர்களோ சொல்கிறீர்களோ அதை ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள் என்பார் பெரியோர். தேவர்கள் எப்பொழுது நம் தலைக்கு மேல் வருவார்கள் என்றும் தெரியாமல், நல்லதெது கெட்டதெது என்றும் புரியாமல் பயந்து நடுங்கிய காலமும் உண்டு. இப்படி நல்ல சக்தியை பெருக்கிக் கொள்ள உதவுவது வாழ்த்து, கெட்ட சக்தியிலிருந்து தப்புவதற்கு உதவுவது காப்பு. சில வகையான கெட்ட எண்ண அலைகளை தொடர்ந்து உண்டாக்கியோ குறிப்பிட்ட மந்திர உச்சரிப்புகளை தொடர்ந்து சொல்லியோ பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள். அதை பில்லி சூன்யம் என்கிறார்கள். பொறாமை கண்ணோடு பார்த்தாலே அதற்கு எத்தனை வலிவு உண்டு, அது எத்தகைய துன்பங்களை ஏற்படுத்துகிறது என்பதையும் பெரும்பாலோர் அறிவோம். அதற்கு பரிகாரமாக சில பொருட்களை கொண்டு நம்மை சுற்றுகிறார்கள். அதாவது எந்த தீய சக்தி அண்டி இருந்தாலும் அது விலகவும் வேறு தீய சக்திகள் அணுகாமல் இருக்கவும் நம்மை சுற்றி ஒரு ஆற்றல் களத்தை, எனர்ஜி ஃபீல்டு உருவாக்குகிறார்கள். அதையே சுவாமிகள் அவரவர் எண்ண ஆற்றலால் உருவாக்கி கொள்ள சொல்கிறார். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதால் நம்மை சுற்றி நாமே நமது வலுவான எண்ண ஆற்றலால் ஒரு ஆற்றல் களத்தை உருவாக்கி கொள்கிறோம். இப்படி வாழ்த்தையும் காப்பையும் சொல்லி பல வகையான நன்மைகளை கண்ட பலரது அனுபவங்களை எழுதினால் ஒரு சுவையான புத்தகமே உருவாகிவிடும். இவைகளெல்லாம் குருநாதரின் உபதேசங்களில் ஒரு சில. பழக்கத்தின் காரணமாக கூர்ந்து கவனிக்கிறேன், எங்காவது சொல்வதும் செய்வதும் மாறுபடுகிறதா என்று. வாயிலிருந்து வந்திருந்தால்தானே மாறுவதற்கு. இவை மனதிலிருந்து, உயிரிலிருந்து, அதற்கு மூலமான உள் உணர்விலிருந்து வருபவை ஆயிற்றே. எப்படி எங்கே மாறும்? பொருள் துறையில் ஆசைகள் குறைவு என்றாலும் அருள் துறையில் எனக்கு ஒரு பேராசை இருந்தது. பிஞ்சாக இருக்கும்போதே மனதில் விழுந்த ஆசை. சித்துக்கள் கைவர வேண்டும், அதை சுயநலத்துக்கு பயன்படுத்தாவிட்டாலும் பிறர் துயர் நீக்க பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை. மந்திரகாளி என்றால் மற்றவர்கள் துயர் ஓடிவிட வேண்டும். இந்த ஆசையை ஆராய்ந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறேன். சித்து என்றாலே ஏதாவது ஒரு வகையில் ஆணவத்தை வளர்க்கக்கூடியதே. அது வேண்டும் இது வேண்டும் என்று அடம் பிடிக்கும் குழந்தையை விட அமைதியாக இருக்கும் குழந்தைக்கு அதிகம் சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அழியும் போது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விதமான சக்திகளும் நம்மை தேடி வந்திடுகின்றன. தவிர சித்து மேற்போக்காக பல அதிசயங்கள் செய்து மக்களின் அப்போதைய மகிழ்ச்சிக்கு பயன்பட்டிருக்கிறதை ஒழிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதாக தெரியவில்லை. பரம்பொருளை உணர்ந்தவர்கள் அப்படி நினைக்கவும் மாட்டார்கள். அதைவிட என்னை நானே திருத்திக் கொண்டு நல்ல குணங்களை வளர்த்து கொண்டதால் எங்கு திரும்பினாலும் அன்பினால் மலரும் முகங்கள், நேசக்கரம் நீட்டும் மனங்கள். இதை விடவா சித்து மகிழ்ச்சியை கொடுத்து விட முடியும்? தியானம் செய்து முடித்த பின் மன அலை வேகம் குறைந்ததால், நிலை நின்றதால் ஏற்படுத்தப்பட்ட மன அமைதி ஆனந்தமாக பிரகாசமாக என் முகத்தில் தெரியும். அடுத்து இடரும் ஏதாவது ஒரு உணர்ச்சி வயம், முக்கியமாக கோபம், அத்தனையும் கொடுத்து முகத்தில் இருளண்ட வைத்துவிடும். என்னதான் அருகுண சீரமைப்பை புரிந்து கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் பரம்பரையாக வந்தவை அவ்வளவும் சீக்கிரம் நம்மை விட்டு போகிறதா? இருந்தாலும் கட்டி வைத்து மறுபடியும் ஒரே மந்திரத்தை உச்சாடனம் செய்கிறேன். விரைவில் இந்த பேய்கள் என்னை விட்டு போகத்தான் போகின்றன. ஒழுக்கத்தை பற்றி எப்போதுமே எனக்கு மாறுபாடான கருத்துக்களே இருந்தன. அவரவர் உணர்ந்து கட்டுப்பாட்டுடன் இல்லாமல் இப்படி நடக்க வேண்டும், அப்படி உடுத்த வேண்டும், இங்கே பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது என்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் எப்படி ஒழுக்கத்தை வளர்க்க முடியும்? குழந்தைகளுக்கு கட்டுப்பாடு, ஒழுக்கம் போதிக்கப்பட வேண்டியவைதான். ஆனால் அன்பில்லாத, வளைந்து கொடுக்காத பிடிவாதமான கட்டுப்பாடுகள் காட்டு மிராண்டி தனமானவை. அப்படி அழுத்தப்பட்ட பிஞ்சுகள் உடைந்து நொறுங்கி உபயோகமில்லாமல் போனதை கண்கூடாக பார்த்து வெந்து போனதும் உண்டு.
சுவாமிகளின் ஒழுக்கத்தை பற்றிய சூத்திரம் நெஞ்சில் குளிர் நீராக பாய்கிறது. உலகில் காணும் ஏற்ற தாழ்வுகள் சகிக்க முடியாமல் அரற்றியதும் உண்டு. ஐயோ, அவர்கள் அப்படி இருக்கையில் நாம் இப்படி இருக்கிறோமே என்ற குற்ற உணர்வில் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் அனுபவிக்காமல் பலவற்றை விட்டதும் உண்டு. திடீரென உலகம் முழுவதும் ஒரு புரட்சி வெடித்து ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்த வேண்டும் என்ற ஆவேசம் எழும். ஆனால் அறியாமையால் எழுந்த இந்த ஆணவத்தை என் குருநாதரின் உபதேசம் சரிப்படுத்தியது. பிறர் வாட தான் வாடல் மனிதாபிமானம் என நினைக்கும் மனம் எப்படி வன்முறையை ஆதரிக்கப் போயிற்று? ஏதாவது ஒரு வகையில் வன்முறையை துணையாக கொண்டது புரட்சி. நமக்கு வேண்டியது புரட்சி அல்ல, திரட்சி. ஏனென்றால் அதுதான் கெடுதலற்ற முழுமையான பலனை அளிக்க வல்லது. மனித சமுதாயம் முழுமையும் அறிவால் இணைத்து கொண்டு தனது ஆற்றலை பிறர்க்கு உதவி வாழும் முறைதான் திரட்சி. ஏன் இப்படிப்பட்ட அணுகுமுறைகள் எல்லாம் எனக்கு தோன்றவே மாட்டேன் என்கிறது? எல்லாம் நுனிப்புல் மேய்வதால் வரும் வினை. சமுதாய கடனை திருப்பித் தர வேண்டும் என்கிறார். இந்த 38 வயதில் 3 குழந்தைகள் பெற்றதை தவிர ஏதாவது உருப்படியான காரியம் செய்திருக்கிறேனா என்றால் இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் ஆசான் என்னை வகைப்படுத்தி நெறிப்படுத்தி என் கடைசி மூச்சு உள்ளவரை என்னை மனிதகுல சேவையில் ஆட்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பல சடங்கு சம்பிரதாயங்கள் காலத்துக்கு ஒத்துவராதவை என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டுமென்றாலும் சகட்டு மேனிக்கு தரக்குறைவாக நாத்திகம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டு பேசப்பட்ட கருத்துக்கள் எரிச்சல் மூட்டி இருக்கின்றன. சுவாமிகள் ஆத்திகம் நாத்திகம் என்பவற்றை தெளிவாக இனம் பிரித்து காட்டுகிறார். உபதேசங்கள் போதனையாக மட்டும் நின்று விடாமல் சாதனை ஆக்கப்பட வேண்டும் என்று அயராது உழைத்து வருகிறார் என் குருநாதர். அவரால் விழிப்படைந்த ஒரு பெரும் கூட்டம் அந்த சாதனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சிறு துளி பெரு வெள்ளமாக மாறத்தான் போகிறது. அறிவு தாகம் கொண்ட ஆன்ம விடுதலையை நாடும் அனைவரும் ஜாதி மத பேதங்களை சுழற்றி வீசிவிட்டு இதில் கலந்து கொள்ளத்தான் போகிறார்கள். அன்பையும் அமைதியையும் இரு கரைகளாக கொண்ட இப்பெருவெள்ளம் உலகெங்கிலும் ஓடி தடுப்புகளை தகர்த்தெறிந்து உலகை ஒன்றாக இணைக்கத்தான் போகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அருமையான ஒரு எழுத்து, உபதேசம் அப்படிங்கிற தலைப்பில் அம்மா கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாடு அசை போடுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம அசை போட்டு நம்முடைய சிந்தனையாக்கிக் கொள்வோம், வாழ்த்துவோம், தொடர்ந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.